தோணுது. அதெல்லாம் அம்மாவோட போச்சு. கலைஞர்லாம் இப்போ கிடையாது. நீ புடிச்சா வந்து என்ன சட்டம் கொடுக்க போற? எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். எனக்கு வேலை வேணும். அதான் அவர் வந்தாருன்னா செய்வேன்னு சொல்றாரு. 72 வயசு ஆகுது. 72 வயசு ஆகுது. இன்னொரு தொழில் கூட ஒன்றும் கிடையாது. கையில் அடிப்பட்டு வேலை இல்லை கிடையாது. நான் பொண்ணு ஊரில் இருக்கிறேன். எனக்கு வீடு வந்து தேனாம்பேட்டை, சென்னை 6. அவ்வளோதான். பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கெல்லாம் சரியா இருக்கு. எங்க இருக்கு? பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆட்சிக்கு வந்து செய்யறேங்கிறாரு. வந்தபாடுக்கு தானே தெரியும் எது நிஜம் பொய்ன்னு. யாருக்கு தெரியும்? இப்போ ஆட்சிக்கே வரல. வந்தபாடுக்கு தானே இவர் கலைஞர் கூட அப்படிதான் சொன்னார். அம்மா இருக்கும் போது ஓரளவுக்கு போட்டிலாம் நல்லா நடந்துருந்துச்சு. இப்போ அதுவே இல்லையில்ல. இப்போ இவர் வந்தால் என்ன பண்ணுறாருன்னு தெரியும். அப்படி அவங்க இருக்கும் போதோ போட்டினால நல்லது நடந்துச்சு. இப்போ நல்லதே நடக்கலை. நிறைய கற்பழிப்பு, திருடு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திருடு, கஞ்சா அதுதான் நடக்குது. இந்த பில்டிங்கில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது கேட்கவே மாட்டேன்றாங்க. 10 பேர் போனால் இந்த பில்டிங்கில் 10 பேர் தானே இருக்கீங்கன்னு ஊரே போக முடியுமா? ஒரு 10 பேர் நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்கிறோம், கேட்க மாட்டேன்றாங்க. போலீஸே கேட்கல, அப்புறம் எப்படி பொதுமக்கள் நினைக்கிறது? பெண் உரிமை ஆண் உரிமைலாம் கிடையாது. எங்களுக்கு ஆண் உரிமைக்கும் எங்களுக்கு அதிகாரம். அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ? இப்போ ஆம்பளைக்கு தான் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தேவை. நான் நாட்டு மக்களுக்கு நாட்டுங்களுக்கு செய்யலைன்றதுலாம் நாங்கள் குறை சொல்ல. எப்படி யார் ஆட்சியில் வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட தான் போகிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு சோறு போட போகிறது கிடையாது. அன்றைக்கி அந்த நேரத்துக்கு அந்த 1 மணி நேரம் தான் மக்கள் மனசாலின்னு தேடி அன்றைக்கி வருவாங்க. மித்த நேரத்தில் யார் தேடின்னு பண்ணாலும் எங்கே நாயகன்னு கூட சீண்ட மாட்டாங்க.